பக்திக்கு வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் கர்த்தராகி எல்லாம் வல்ல வளமெல்லாம் நமக்கு அள்ளி தெளித்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சர்வ சேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமான் சடுதியில் காத்தருளக்கூடிய சக்தியெல்லாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க பெற்று அதற்கு முத்தாய்ப்பாய் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையோடு அந்த அருள் கிடைக்க பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க குருவும் திருவும் என்றும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்பிற்கினிய ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்கள்தான் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர், புத்தக பிதாமகன் அப்படின்னு பல பட்டங்கள் இருக்கு அவருக்கு. அப்படிப்பட்ட இந்த வாரமும் உங்களோட இதோ சுவாமிகளுக்கு காலை வணக்கம். மிகுந்த அருளாசியோடு நல்ல ஒரு வாழ்த்தை சொல்லி தொடங்கி இருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமானவர்களின் துன்பங்களை தீர்க்கின்ற ஒரு அருமையான நிகழ்வாக இது இருக்கிறது. இது மட்டுமல்ல, நிறைய புத்தகங்களை எழுதி மணிமேகலை பிரசுரம் மூலமாக சிறப்பான விற்பனையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான புத்தகங்களை எழுதிய புத்தக வேந்தராகவும் நீங்கள் திகழ்கிறீர்கள். உங்களுடன் பயணிப்பதில் நான் மகிழ்கிறேன். நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் காலை வணக்கம். அருமை ஐயா. வர வர ரொம்ப எளிமையா அழகா கொடுக்க அப்படி மேல பழகிட்டேன் சார். கண்டிப்பா ஐயா, அனுபவம் தானே. முதல்ல ஒரு பக்தர் அவசியம் பேசுவோம். ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறோம் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்காண்டி கேட்க. பையனோட பேரும் வயதுங்க? பையனோட பேர் வந்து வைக்கணும். எங்க பசங்களுக்கெல்லாம் நீங்க தான் வச்சிருக்கீங்க. அக்கா பையனுக்கும் அண்ணன் பையனுக்கும். என் பொண்ணுக்கும் பொண்ணுக்கு நீங்க தான் வச்சீங்க. சரி. அந்த கர்ப்பகிரட்சக மந்திரம் கேட்டுட்டு இருந்தோம். மொத பொண்ணுக்கும் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. எதுல? யூடியூப்லயா? என்ன ஐயா? யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமாங்க, யூடியூப்ல. சரி சரிம்மா. அது முதலுக்கும் கேட்டோம், நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. இந்த தடவை கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. கேட்டுட்டு தான் இருந்தோம் கண்டினியூஸா. சரி. பட் முதல் நாள்ல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தோம். சரி. நார்மல் டெலிவரி ஆயிடுச்சியா. பொண்ணுக்கு நீங்க தான் பேர் வச்சீங்க, கோகுலம் வச்சுறாங்க. ஓகே. எங்க அண்ணன் பையனுக்கும் அக்கா பையனுக்கும் நீங்க தான் வச்சீங்க. ஸோ உங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி சரிம்மா சரிம்மா. அதான் இப்ப பையன் பிறந்திருக்கான். வெரி குட். எவ்வளவு பெரிய குடுப்பினை ஆனவங்க நீங்க. ரெண்டாவதும் லைன் கிடைச்சி முதல் குழந்தைக்கும் பேர் வச்சு, அதாவது இதுதான் அந்த ஒரு முழுமையான நம்பிக்கைங்கிறதுனுடைய பிரதிபலிப்பு. இதான் தம்பி. சரி, என்ன கிழமை பிறந்தாரு? என்ன நட்சத்திரத்துல பிறந்தாரு? ஒரு ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி பிறந்தாரு. ஏப்ரல் 20ஆம் தேதி. என்ன நட்சத்திரமா? 12 கால பிறந்தாரு. என்ன நட்சத்திரமா? தனுசு பூராடம் வருது ஐயா. பூராடமா? ஆமா, தனுசு பூராடம். ஓகே ஓகே ஓகே. பாக்ய வேந்தன் வைங்க. என்னையா? பாக்கிய வேந்தன். பாக்கிய வேந்தன். சரி சரிங்க. நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நல்லது. நிகழ்ச்சியெல்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? என்னையா? புக்கு வாங்கிருக்கீங்களா? விக்ரமாயா வாங்கியிருக்கேன் ஐயா. புக்கு வாங்கியிருக்கேன் ஐயா. படிக்கிறீங்களா? வேல் வாங்கியிருக்கோம். ஓகே. இதெல்லாம் வாங்கியிருக்கோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். புக் வாங்கியிருக்கோம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். என்னையா? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகம் வாங்கிருக்கீங்களா? ஆமா ஆமா, பக்கத்தை தேர்ந்தெடுங்க. அந்த புத்தகம் வாங்கி யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணியிருக்கோம் ஐயா. சரி சரிம்மா. எப்படி இருக்கு? இருக்குதுங்க. நீங்க எங்க அக்காவுக்கு வந்து 14 வருஷம் கழிச்சு நீங்க சில பரிகாரம் பண்ணீங்க. பையன் பிறந்தா. வெரி குட். வந்து ஒரு அதுக்கப்புறம் கண்டினியூஸா பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப அந்த புக் வாங்கி நடக்குது எல்லாமே. ஓகே ஓகே தம்பி, அதான் கேட்டேன். நல்ல செய்திகளா சொல்லியிருக்கீங்க தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க. நல்ல தம்பி, பேர் வச்சு நல்லா இருங்க தம்பி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு குடும்ப சகீதமா நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்க. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரர்காண்டி கேட்கணும் ஐயா. அவரோட பேர் என்ன, வயது என்னடா கண்ணு? கணேஷ் 40 வயசு ஆகுது ஐயா. சொல்லுமா கண்ணு, சொல்லுமா. ஐயா, ஒரு 4 வருஷமா வேலைக்கே போறது இல்லையா. சரி சரி. குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பையங்க இருக்காங்க. பெரிய பையனுக்கு 14 வயசு ஆகுது. சரி சரி.
சின்ன பையனுக்கு 8 வயசு ஆகுதுய்யா. சரி சரி. வேலைக்கு போறதே கிடையாது, வீட்டுல தான் எப்பாவது ஒரு கஷ்டமா 2-3 நாள் காணாம போய் பயமுறுத்தினாரா போயிட்டு எங்கேயாவது? இல்ல இல்லையா, மைண்ட் கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு தான் நான் கேட்கவே வந்தேன். அந்த மாதிரி ஏதாவது பயமுறுத்தினாரா? அவரோட ஆமாய்யா, செயல் ஒரு 5-6 அவருக்கு மாசமா. என்னம்மா? இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததுயா. 3 மாசமா அவருக்கே என்ன செய்யறோம்னு தெரியாம இருந்தாரு. அப்புறம் நாங்க இந்த தலைக்கு சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஐயா. 3 மாசம் மாத்திரை கொடுத்தாங்க. சரி. அந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் சுத்தமா சைலண்ட் ஆயிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே போறதில்ல, ரூம்லயே இருக்கிறாரு. அந்த மாத்திரை போடுறப்பெல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாரு எந்த நேரமும். கண்ணு, இது வந்து அவர் வேலைக்கு போறதை நீ எதிர்பார்க்கறது முதல்ல உடல் ரீதியா சரி பண்ணாம ஒன்றும் பண்ண முடியாது. சரியா. அதாவது 4 வருடத்துக்கு முன்னாடி அது பணமோ அல்லது ஏதோ ஒரு பெண்ணாலேயோ, அவங்க உறவு பெண்ணாலேயோ, அல்லது பணம் கொடுத்து ஏமாந்ததோ, அல்லது இவரா ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டதோ இருக்கு. சரிங்க. அது என்ன பாதிச்சதுன்னு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? நாங்கள் நிறைய கோயிலுக்கெல்லாம் போனையா. அங்க இந்த மாதிரி யாரோ அவருக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்கய்யா. அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்பாதீங்க. சரிங்க. இது வந்து அதுக்கு சம்பந்தம் இல்ல. பண்ண சொன்னாங்கய்யா. என்னம்மா? ஜாதகத்துல மறுமணம் பண்ண சொன்னாங்க, ஸ்ரீரங்கத்துல போய் அதுவும் பண்ணிட்டு வந்தேன்யா. அதெல்லாம் தேவையில்லைம்மா. இது வந்து பிரச்சனை எங்கேயோ இருக்க, நீங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்கம்மா. 4 வருடம் முன்னாடி என்னோட சந்தேகம் இது, தீர்க்கமா நினைச்சுக்காத, அவருக்கு வேற பெண்ணோட ஏதாவது பழக்கம் இருந்ததா? அப்படிலாம் இல்லையா. இரு நான் கேக்குறேன், குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருந்ததா? ஆமாய்யா, பயங்கரமா குடிப்பாரு. விடிஞ்சா நைட்டு வரைக்கும் ஒரே குடியிலே தான் இருந்தாருயா. அந்த குடிதான் பாதிச்சு இன்னைக்கு இது இந்த அளவுக்கு போயிருக்கு. சரிங்க. இது வந்து நீ நேர்ல அழைச்சிட்டு வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது. நீ சரியான இதுக்கு போகல. நான் இப்ப 5-6 மாசமா நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன்யா, முடிய மாட்டேங்குது. அது நீ தாண்டா பாத்துக்கணும் கண்ணா. நான் வழிதானடா கண்ணு சொல்ல முடியும். இல்லையா, நான் இது நீ தலையை சுத்தாத பாரு. நீ செய்வினை போய் எடுத்து பாரு, சூன்யம் எடுத்து பாரு, பேய் பிடிச்சதுன்னு பேசி பாரு, எதுவும் சரியாகாது. சரிங்க. காசு தான் போகும் உனக்கு. இது மன ரீதியான நோய். சரிங்க. இதுல வெளில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் குடியால இது பாதிச்சிருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு வெளில எடுக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தது நீ வந்து பாடுறாக்கன்னு, அதுதான் நல்ல தீர்வுக்கு வழி. அப்படியா? சரிங்கய்யா. ஆமா. அப்புறம்யா, பையனுக்கு பிறந்து 14 வயசு ஆகுது. பிறந்ததுல இருந்து இந்த இருமல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குயா. அவனுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். அது சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது இருக்கு. அது சில பிரச்சனைகள் இருக்கு. பிறந்ததுல இருந்தே இருக்குயா. இருக்கட்டும். அது சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது பிறந்ததுல இருந்து சில பிள்ளைகளுக்கு அது இருக்கும். அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. சரிங்க. நாங்க ஹாஸ்பிடல்ல போய் பார்த்த வரைக்கும் இம்யூனிட்டி செல்ஸ் அவனுக்கு இல்ல நான் சொல்றேன் கேளு. தாய்ப்பால் எவ்வளவு நாள் கொடுத்த? 2 வயசு வரைக்கும் கொடுத்தேன். அந்த 1 வயசுல இருந்து 1.5 வயசுல குழந்தை ஏதாவது படுக்கையில இருந்து கீழே விழுந்ததா? அந்த மாதிரி கீழே விழுந்திருந்தாலோ, நம்ம உச்சிக்குழி இருக்கும்ல, குழந்தை பிறந்தது அங்க வந்து மெதுவா இருக்கும்ல, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணாதான் இரும்பல் நிக்கும். அதை அழைச்சிட்டு வந்து பாத்துக்கோங்க. நல்லதும்மா. நல்லா இருங்க, குறை தீர்ந்து நல்லா இருங்க. நல்லதும்மா. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. எங்க பாத்துட்டு இருக்க நீ? புதுக்கோட்டையில இருந்து மனோன்மணி பேசுறேன். கரெக்ட். டிவி பாத்துட்டு இருக்கியான்னு? இல்ல சாமி. சரி. புதுக்கோட்டையில இருந்து யாரா கண்ணு? புதுக்கோட்டையில என்ன பேர் யாருமா? மனோன்மணி. மனோன்மணி அம்மா, சொல்லுமா. யாருக்கா கேட்க போற? வீட்டுக்காக தான் சாமி கேட்கணும். வீட்டுக்காகவா? வீடோட பேர் என்ன? வீடு கட்டணும் சாமியா. சரி. கட்ட முடியல. ஏன்டா கண்ணு? ஏன் கட்ட முடியல? அது என்னன்னு தெரியல சாமி. காசு எல்லாம் வச்சிருக்கியா? என்ன சாமி? வீடு கட்ட காசு எல்லாம் இருக்கா? காசெல்லாம் இல்ல சாமி. வீடு ஆனா கட்டவே முடியல. காசு இல்லாம எப்படி கட்ட முடியும் கண்ணா? சொல்லுங்க சாமி. நீ அங்க டிவி பார்த்தீங்கன்னா கட் ஆயிடும்.
இல்ல சாமி நான் டிவி பார்க்கல. சரி, காசு இல்லாம எப்படி கட்ட முடியும்னு கேக்குறேன். அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க சாமி, அந்த வீடாவது கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஏன் தடுங்கல் ஆகுதுன்னு நானும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் தெரியல சாமி. சரி, பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்க ஒரு புத்தகம் இருக்கு, அது வாங்கியிருக்கீங்களா? இல்ல சாமி நான் எந்த புக்குமே வாங்கல. நான் சிங்சிங் மந்திரம் மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். எந்த புக்கும் வாங்கல, சிங் மந்திரம் மட்டும் சொல்ற நீ, நியாயமா இது? ஆமா சாமி. சரி அந்த புக்கு சரி, போகட்டும் போகட்டும் போகட்டும். உனக்காக நான் பார்க்குறேன் ஏன் அது தடுங்கல் ஆகுதுன்னா. நான் நியாயமா அப்படி பார்க்க கூடாது. சரிங்க சாமி. நான் நம்ம நேரலை வரிசையில் நிறைய பேருக்கு பார்க்கறதுனால உனக்கு அந்த புத்தகத்துல பார்க்குறேன் என்ன வருதுன்னு. சரிங்க சாமி. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம், எதனால தடுங்கல் ஆகுதுன்னு ஓரளவுக்கு நான் சொல்றேன். சரிங்க சாமி. பார்க்கலாம்டா கண்ணு, நீ அதை ஐயா படிக்கிறாரு கேளுமா. சரிங்க சாமி. உங்களுக்காக நான் அந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கேம்மா. பக்கம் 171 வந்திருக்கிற விஷயத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்று நீங்கள் எதிர்பார்த்து நடக்கவிருந்த நல்ல காரியங்களும் பண வரவும் சிலரின் கலகத்தினால் கிடைக்காமல் தள்ளி போகும். கிடைத்திட மந்திரம். இடது பக்கத்தில் அந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓம் யோகாசிய வித்யாதராய பத்ம வாசன்யாய ரட்சகம் நமோ நம. இதுதான் அந்த மந்திரம்மா. நீங்க யாரை வச்சு முயற்சி பண்ணாம நேரடியா முயற்சி பண்ணுங்க, நடக்கும். நடுவுல யாருன்னா நம்பி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது நடக்காதுன்னு தான் புக்கு சொல்லுது. இது வரைக்கும் நீங்க முயற்சி பண்றதுக்கு நடுவுல யாருன்னா வச்சு பேசுறீங்களா? யார், நீயே போய் பேசுறியாமா நேரா? அவரும் போய் நேரா பேசுறாரா இல்ல அவரோட ஃப்ரெண்டு யாருன்னா கூட்டு போய் பேசுறாரா? அவரோட ஃப்ரெண்டோட தான் பேசுறாரு. சரி, இவரை தனியா போய் பேச சொல்லுங்க, பார்க்கலாம். அதுதான்டா கண்ணு. அதுக்கப்புறமா அது நடக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. நல்லதுடா கண்ணு, நல்லதுமா நல்லதுமா. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? குருவே சரணம், குருவே துணை. அடேங்கப்பா, சொல்டா கண்ணா. குடும்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. நான் கோகுல பிரியா அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். என்ன பேருமா? எஸ், கோகுல பிரியா சுவாமி. கோகுல பிரியா பேர் வச்சீங்க. புரிஞ்சிருச்சுடா கண்ணு, சொல்லுடா கண்ணு. நான் வந்து பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புக்கத்தை பத்தி சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லணும் சுவாமிஜி. உடனே சொல்லு. பக்கம் வந்து 42. 42ஆ? 42. இரு, கொஞ்சம் வித்தியாசமா நீ சொன்னது ஐயாவை படிக்க சொல்றேன். இப்படி பார்க்கலாம், நீ சொன்னதுனால ஐயா பக்கம் 42. நானும் தெரிஞ்சுக்கிறேன், பக்தர்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அது எனக்கு ரொம்ப இருடா கண்ணு, அந்த பேஜை நான் எடுக்கிறேன். இரு ஐயா, எடுத்துட்டாருடா கண்ணு, சொல்லுமா. இப்பொழுதாவது நான் வாசிக்கிறேம்மா, நீங்க படிச்சதை நான் வாசிக்கிறேன். அது கரெக்டான்னு பாரு. இப்பொழுதாவது நான் நினைக்கும் காரியம் நிறைவேறி உயர்வு பெறுவோமா என்று நினைத்தீர்களா? குழப்பமில்லாமல் தனித்தே முயற்சியுங்கள், உயர்வுகளும் வரப்போகிறது. இருள் சூழ்ந்த நிலைமையும் மாறுகின்ற காலமும் வரப்போகிறது. அந்த காலம் விரைந்து வந்திட மந்திரம். சொல்லுடா கண்ணு. இப்ப இது வந்து நான் வந்து சிவராத்திரி அன்னைக்கு புக்கு பார்த்த சுவாமிஜி. சரி, 8 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல நகை வச்சுட்டு இருந்த 10 லட்சம் ரூபாய்க்கு. சரி, நகை வந்து ஏலத்துக்கு போகுது, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் இதுலாம் மாறிடுச்சு, இந்த மாதிரி கோல்டு வெளியில தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வீட்டுல வந்து சொல்லும் போது வேணாம் அவங்களே எடுத்துட்டோம் வீட்டுன்னு சொன்னாப்ல. ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. நான் என்ன பார்த்தனோ அப்படியே புத்தகத்துல இருந்தது. நம்பிக்கையோட தினமும் காலையில 11 முறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேங்குக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த நகையும் மீட்டுட்டு அதே புதன்கிழமை ஆரம்பிச்சு அதே புதன்கிழமையே எனக்கு நம்ம குழந்தை குபேரன் தங்கம், நம்ம கோதீஸ்வரர் அப்பா, சத்தியமண்டே எல்லாருமே எனக்கு புத்தகம் என்னால நினைச்சிட்டு எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. இப்பதான் நகை மீட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். நானு எதுவுமே சொல்லல, காசு எடுத்து மீட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு எப்படின்னு சொல்ல தெரியல. இல்லடா கண்ணு, இது நீ எனக்கு தெரிஞ்சு நீ வந்துடா இந்த மாதிரி நகை மூட்டதுன்னு சொன்னது 22வது பிள்ளைடா கண்ணா. அந்த புக்கை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லி
நகையை மீட்டது மட்டும் 22 பேர்கிட்ட, நீ 22வது ஆளா சொல்லியிருக்கடா கண்ணு. அதெல்லாம் சாமிகள் தொகை வந்து 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை. சாதாரண ஒரு நகை 2 நகை இல்லையா, 40 லட்சம் 25 லட்சம் உள்ளவங்களாமே மீட்டிருக்காங்க ஐயா. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுல அந்த மந்திரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ஐயா, நான் சொல்றேன். சரி. சொல்லுடா கண்ணு. அது வந்து என் ஐயனுக்கு வந்து விஸ்வஜித் அர்ஜுன் சுவாமிக்கு அவன் பேரு. 10 வயசு ஆகுது. அவன் எல்லாத்துக்குமே புக்கு தான் பாப்பான். ஆமா, 10 வயசு குழந்தை அவன். 11 வயசு இப்ப வரப்போகுது. எல்லாமே செய்யலாமா வேணாமா, ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்ல இருக்கிறாப்ல. என்ன சொல்றான் பாத்துட்டு? என்னடா கண்ணு சொல்றான் அவன்? பாத்துட்டு அவனுக்கு தமிழ் அந்த மந்திரம் சரியா தெரியாது, எனக்கு பதிலா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த பலன் வருது இல்ல, அத பத்தி என்ன சொல்றான்? பலன் அப்ப அவங்க அப்பா தான் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. குருவுமே அவங்க அப்பா தான். சரி. அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துடும், அப்பா சமாதானம் ஆகணும், நான் நல்லா விளையாடணும், அம்மா என்ன பிரச்சனைன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே பாப்பா அது இது சரியாயிடும். திருப்பி எல்லாத்துக்குமே வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் குழந்தை எல்லாமே அவனுக்கு புத்தகம் தான் அவனுக்கு. இதுல என்ன பெரிய மகிழ்ச்சி, நாம எங்க வாசகர்களே மிக இளம் வாசகர் இந்த பையன் தான், உங்க மகன் தான். ஆமா ஆமா ஆமா, அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாம். எந்த கஷ்டமா இருந்தாலும் புக்கு எடுமா, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, புக்கு எடுத்து பாருங்க. எந்த பிரச்சனை, அப்பா அம்மா சண்டை வந்தா கூட சரி, எதுக்கு கவலைப்படுறீங்க, புத்தகம் என்ன புத்தகம் சொல்லிடுச்சுல, அவ்வளவுதான், எதுவுமே நினைக்காதீங்க, அது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க என்ன நாம செய்யலாமா, வேற ஏதாவது போய் சேரலாமா, பேட் வாங்கலாமா, அப்புறம் கிளவுஸ் வாங்கலாமா, எல்லாத்துக்கும் புக்கு தான் அவரு பாப்பாரு. அது அவனுக்கு எப்பவுமே கரெக்டா வரும். ஒரு இது கூட மாறவே மாறாது. அதுல வேண்டாம்னா விட்டுறான், வேண்டான்னுறான். ஆமா, வேணாம்னா விட்டுறான். ஒண்ணு இது ஸ்கேட்டிங் சேரலாம் நினைச்சா, அது சரி இல்ல இருக்காது வேண்டாம் அப்படின்னா, சரிம்மா வேண்டாம், சரி விட்டுறேன், அவ்வளவுதான். அவரு அப்பப்போ கனவுல வருதுங்களா அவருக்கு. சரி சரி, குருவா அவங்களதான் நினைக்கிறான். ஆன்மீக இது மொத்தம் குரு நீங்க தான். அவன் சொல்லி கொடுக்கறதுல அவங்க அப்பா குரு. சரி சரிடா, மொத்தமே உங்கள்தான் சாமிக்கு. நல்லா இருக்கியா? நல்லா, இன்னும் நல்லா இரு, இன்னும் நல்லா இரு. தீர்க்காயசா தீர்க்க சுமையில் திரும்ப நினைச்சதெல்லாம் நடந்து நல்லா இருறா கண்ணா. எனக்கு இப்ப ஒரே ஒரு குறை இருக்கு. சொல்லுமா. என் கடமை ஒண்ணு இது பண்ணோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு டீச்சருக்கு இப்ப திருப்பியும் வருது கண்ணு. போஜீஸ்வரர் இருக்குல்ல, போஜீஸ்வரர் இருக்குல்ல, சொல்றேன். போஜீஸ்வரர் லிங்கத்துல ஒரு பெரிய அகல் விளக்குல, பெரிய அகல் விளக்குல தீபம் ஏத்தி அதுல இருக்கிற மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்துல சொல்றேன், அதுல அந்த மந்திரம் இல்ல, உனக்கு அதோட இன்னொரு மந்திரம் சொல்றேன். ஓம் சிவய கிம் ஆம் மட்டும் சொல்லு. ஓம் சிவய கிம் ஆம். கிம் ஆம் இல்ல அம். நம சிவய கிம் அம். இதை மட்டும் சொல்லி எனக்கு வேலை கிடைக்கணும்னு டெய்லி ஒரு துணி போட்டு அந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த லிங்கத்தை பார்த்துக்கிட்டு அந்த துணியில உட்கார்ந்து உனக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப சொல்லிக்கிட்டே இருறாங்கன்னு கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த மந்திரமும் நீங்க நிறைய பேர் இப்படி வாங்கின போஜீஸ்வரர் லிங்கம் வாங்கின எல்லா பக்தர்களும் இந்த மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உடனே நடக்கும். ஓகேவா? வாடா கண்ணு. ஆமா, அதுல ஒன்னும் அதுலயே இருக்கும் பாடுறா கண்ணு, அதுலயே இருக்கும். இல்லைன்னா தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டா சொல்லுவாங்க. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. கண்டிப்பா எனக்கு ரொம்ப இது, அது எனக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. நான் எல்லாமே பாப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. பையன் பாக்குறான், அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒண்ணு இல்ல, 18ஆம் தேதி இப்ப குரு பூஜை இருக்குடா கண்ணு, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு இருக்கு. அது வந்து காலையில 8ல இருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ள முடிக்க போறேன். அதுவும் அந்த குருவனுடைய தன்மை நாளைக்கு கலந்திருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். காரணம் 96வது ஆண்டு நம்ம ஆசிரமம் காடு ஆரம்பிச்சு இப்ப நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம். இந்த ஆண்டும் குரு பூஜை பண்றோம். அதை காண்பது நிறைய கர்மம் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கிறதுரா. அது கண்ணு, நான் அரக்கோணம் தானே, நாளைக்கு வா, நான் பாக்குறேன். நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. இதே போல எல்லா குழந்தைங்களும் பயன்படுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பா, குழந்தைங்க எல்லாருமே பயன்படுத்திட்டா சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பாடா கண்ணு, கண்டிப்பா. என்ன உன்னோட தகவலுக்கு ரொம்ப வாழ்த்துக்களும் ஆசைகளும்டா கண்ணா. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். நல்லதுரா நல்லதுரா கண்ணு. இது என் கடமை. கண்டிப்பா.
துடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா. phone பண்ணி எப்படியாவது லைன் கிடைக்கணும்னு அவருக்கு கூட கார்த்திக் அவருக்கு கூட அடிச்சுட்டு நானு. கண்டிப்பாடா கண்ணு, கண்டிப்பா. நாளைக்கு வாடா கண்ணு, நம்ம நேர்ல பார்த்து பேசிடுவோம். வாடா கண்ணு. நல்லதுமா. ஹலோ அப்பா. ஹலோ அப்பா அம்மா சொல்லுடா கண்ணு. காளியம்மா பேசுறேன்ப்பா. யாரு? என் பேர் காளியம்மா, எங்க வீட்டுக்கார பேர் விஜயபாண்டியன்ப்பா. இருடா கண்ணு, பொறுமையா சொல்லு. அங்க டிவி பார்த்துட்டு இருக்கியா என்ன? இல்லப்பா. சரி, காவியாவா? காளியம்மாள். காளியம்மாள். ஆமாப்பா. சொல்லுடா கண்ணு, என்ன யாருக்கா கேட்க போறமா? எனக்காக தான்ப்பா. உங்களுக்கு ஒண்ணு சொல்லி ஆகணும்ப்பா. சொல்லுமா. சங்கநிதி பசுமநிதி வாங்கணும்ப்பா. எதுமா? சங்கநிதி பசுமநிதி. சங்கநிதி பசுமநிதி சொல்லுமா. அது வாங்கின பிறகு நான் நல்லா இருக்கேன்ப்பா. கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தவங்கள கூட அது ஒண்ணு சேர்த்துச்சுமா. அதுதான்ப்பா. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சண்டையே இல்லப்பா. வரவே வராது. அது நிறைய பேருக்கு நான் உள் சூட்சுமங்களை சொல்லல. சங்கநிதி பதுமநிதி எந்த பெட்ரூம்ல, நிறைய பேர் பெட்ரூம்ல கும்பிடுறதா அவங்க எல்லாம் சாஸ்திரம் படிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குன்னே உருவாக்கப்பட்டதுதான் அது. அது வந்த பிறகு சண்டையே இல்லாம இருக்கும்பா. வராதுடா கண்ணு, வரவே வராது. விக்ரமாய வாங்கணும்ப்பா. அது வாசல் ஃபர்ஸ்ட் உடைஞ்சு போச்சு. அதை ஒட்டி திருப்பியும் வச்சேன், திருப்பியும் அது உடைஞ்சு போச்சு. அப்புறம் இப்போ வாங்கினதுக்கு அப்புறம்பா இப்போ வாங்கி மாட்டிருக்கோம், நல்லா இருக்குது. இப்போ நாங்க குழந்தைக்காக டெஸ்ட் பேபி வச்சிருக்கோம்ப்பா. சரி, அதுக்காக தான் இப்போ உங்க டெய்லர் அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ப்பா. அது சொன்னாலே போதும்டா கண்ணு, நின்னுடும். ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, அக்னி மூலை மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. தென்கிழக்குல ஏதாவது என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா உனக்கு? தென்கிழக்குல கொஞ்சம் இடம், காலி இடம் கிடக்குப்பா. தென்கிழக்குல வீட்டுக்குள்ளற நான் சொல்றேன். அது கிச்சன் இருக்கு, கிச்சனுக்கு வெளியில கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் நீங்க சூரிய வெளிச்சம் உள்ள வரணும்னு சொன்னீங்கல்ல, அதனால அந்த இடம் காலியா இருக்குப்பா. காலியா இருக்கிற இடத்துல துணி துவைக்கிற கல்லோ அல்லது பல தண்ணி விடுற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாப்பா, மேல இருந்து தண்ணி, கழிவு தண்ணி வர்றதுக்கு வச்சிருக்கோம். அது வேண்டாம், அதை மட்டும், அதுதான் குழந்தை நிக்காம பண்ணிடும். விக்ரமாயாவும் அதை தான் சொல்லுது. நீ முதல்ல உன் இல்லத்தை சரிப்படுத்திருந்தா, அது காரணம் 2 வாட்டி உடையுதுன்னா அது சாதாரணமல்ல, வீட்டை நம்ம கவனிச்சிடணும். அது இன்னும் தெளிவா தெரியணும்னா வரைபடத்தை அமைச்சு போன்ல தொடர்பு கொண்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்டா கண்ணு. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறையோட நல்ல செல்வங்கள் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருமா. இந்த குழந்தை நிக்கணும்னு சொல்லி கண்டிப்பா நிக்கும், நீ கவலையே படாத. நீ நான் சொன்னதை மட்டும் கரெக்டா செய். நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. நாளைக்கு அற்புதமான குரு பூஜை. என பாம்பன் சுவாமிகளுடைய அந்த குரு பூஜை என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான வரத்தை கொடுக்கின்ற ஒரு தன்மை உடையது. நாளைக்கு நடக்க போகுது. காலையில் முடிஞ்சவங்க 8லிருந்து 12க்குள்ளே, பகல் காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. வந்து பங்கு கொண்டு பயனடைங்க. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அப்படியே இன்னைக்கு பஞ்சமி, இன்றைக்கி தீபம் போடுறவங்களாம் மறந்துட்டு இருந்தாலும் போய் தீபம் போடுங்க. இன்றைக்கி முழுக்க பஞ்சமி இருக்குது. நம்ம ஆசிரமத்தில் எல்லாம் கிடைக்கும். அங்கே வாங்கி தீபம் போட்டு அனுக்கிரக வாராகினுடைய அருளை பெறுங்க. அப்படியே இன்னொரு செய்தியாக, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அந்த அகண்ட பாராயணத்தினுடைய பலனை அங்கே வரும்பொழுது தான் நீங்கள் பார்ப்பீங்க. புதுசாக யாருன்னா வந்தால் அங்கே வந்தவங்களை விசாரிங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. எவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் சொன்னால் அது சரியாக வராது. யாராவது வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தால் அகண்ட பாராயணத்தில் பங்கு கொண்டு பாருங்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அது நடக்குது. அதனுடைய விவரம் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஐயா, ஒரு சிறு இடைவேளை. சரி, போயிட்டு வந்துடலாம் ஐயா. சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள்.
இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்று பஞ்சமி தீபம் போடுபவர்களும் நாளை குருவினுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு, அதிலும் நம் ஆசிரமத்தில் மிருத்தியோக பூஜை செய்யப்பட்டு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளை பிரதிஷ்டை செய்து எண்ணத்தை விட பெரிதாக அவர் வடிவாக வந்து அமர்ந்த ஒரு அற்புதமான இடம் நம்ம ஆசிரமம். அதனால் அந்த குரு பூஜைக்கு முடிஞ்சவங்க வந்து பங்கு கொள்ளுங்க, அதனுடைய சக்தியே அதிகம் என்பதை சொல்லி செவ்வாய்க்கிழமை அகண்டபாராயணம் விட்டுட வேணாம். ஐயா, ஒரு பாப்பா 10 லட்சம் ரூபாய் நகையை வச்சு அந்த நகையை போயிடும் எல்லாரும் விட்டுடுன்னு சொன்ன பொழுதும் புத்தகத்தை பார்த்து அந்த மந்திரத்தை படித்து நம்பிக்கையோட படித்து அந்த 10 லட்சம் ரூபாய் நகையை மீட்டு அவ்வளோ மகிழ்வாக சொன்னாங்க இல்லையா. இந்த பிள்ளை 22வது பிள்ளையா இதே மந்திரத்தை சொல்லி நகை மீட்டவங்க. அதனால் நான் நகையை மீட்டணும்னு நான் எழுதுறதுல அதில் வந்தது எனக்கு சொன்னது அந்த மந்திரம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு நினைவில் இருந்ததுனால 22 பேர் சொல்கிறாங்களே, மற்றவங்களும் பயனடைகட்டோன்றதுக்காக இந்த நம் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் ஆத்மசங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஐயாவை வந்து அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஐயா சொல்ல நீங்கள் இணையத்தில் வந்துடும். அப்புறம் போட்டு கூட எழுதிக்கிங்க. புத்தகம் இல்லாதவர்கள் புத்தகம் வேணும்னும் பொழுது நீங்கள் அதை வாங்கி படிங்க. உடனே இப்படி சொல்லி புத்தகத்தை வாங்க வைக்கிறார், அப்படி இல்லை. இது உண்மைக்காக சொல்கிறேன். வேணும் வாங்கி பார்த்தா ஒரு 10 வயது குழந்தையை நான் வெற்றி பெற செய்திருக்கிறேன் என்றால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய பரிசாக கருதுகிறேன். அது வந்து உலகமே கொடுத்த பரிசு மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை படித்து இந்த மாதிரி நகையை மீட்ட முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க. சும்மா ஏனோ தானோன்னு போகிற போக்கில் படிச்சிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. நம்பிக்கையோட முழுமையாக படித்தா 22ஓட 200 ஆகட்டும்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஐயா அந்த மந்திரம் சொல்லுங்க ஐயா. சுவாமிகள் சொன்னபடி பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் கிடைக்கும் பாருங்கள் என்கின்ற இந்த புத்தகத்திலிருந்து 42ஆம் பக்கத்தில் உள்ள மந்திரத்தை உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓம் பத்மமதி பாசபதே பிரகஸ்பதைய மணி மந்திர ஔஷத சங்கட
நிவாரய சித்திரஸ்து. ஒரு ஏரியா படிச்சிருங்க ஐயா, ஒரு ஏரியா படித்து டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டு கேட்டுக்குவாங்க. சரி. ஓம் பத்மமதி பாசபதே பிரகஸ்பதையே மணி மந்திர ஔஷத சங்கட நிவாரய சித்திரஸ்து. சூப்பர் ஐயா. ஏன்னா இது நம்ம போட்டு கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு ஏதுவாக இருக்கும். முதல் சொல்கிறத விட யார் நகை மீட்டணும்னு நினைக்கிறீங்களோ வச்சிங்க, அதுக்குன்னு நாளைக்கு முழுகி போச்சு இன்றைக்கி மந்திரம் சொல்கிறது அதுக்கும் நான் பொறுப்பு இல்லை. பார்த்துக்குங்க, கொடுக்க வேண்டியது என் கடமை. ஏன்னா எல்லாத்துக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அரைகுறையாக பண்ணிங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. முழுசாக பண்ணுங்கள். 22 பேர் இந்த புத்தகத்தின் வாயிலாக சொன்னதுனால அதை நான் சொன்னேன். அதனால தான் அது பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள்னு தலைப்பு வச்சுருக்கோம். அதான் விஷயம். இல்லை, பல பேர் பார்த்து பயன் அடைகிறாங்க, அதுதான் உண்மை. பல பேர் நம்ம வந்து நிறைய கடந்து வர்றோம். நிறைய ஐயா, நிறைய ஐயா அடையணும் அப்படிங்கிறது தானே ஐயா நோக்கம். இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தீர்வுகளும் விரைவில் வரப்போகுது. அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை, குழந்தை பிறந்த பிறகு மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தை, அதில் ஆரம்பித்து 120 வயசு உள்ள வரைக்கும் நீங்கள் அந்த விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. மருந்துகளும் சொல்லியிருக்கீங்க. மருந்து விவரங்கள் பற்றின தீர்வுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து இந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி படித்தேன். சுவாமிகிட்டே நான் படித்து காமிச்சேன். எந்த வரிகளை நான் வந்து விரும்பி படித்தேங்கிறத சத்தமாகவே மனதுக்குள்ளே வாசிக்கல, சத்தமாக படித்தேன். அதாவது மற்றவங்க எதிர்பார்ப்பு இல்லையோ உங்கள் எதிர்பார்ப்பே இருக்குன்னு தெரியுது ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் ஒரு பக்தர் ஐயா. சரி. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அம்மா ஐயா, நான் மதுரையில இருந்து பேசுறேன். என் பேர் தனலட்சுமி. தனலட்சுமிமா, யாருக்கா கேட்க போறீங்க? நான் என் வீட்டுக்காரர் அவரோட பேரும் வயதும் சொல்லுடா கண்ணா. கார்த்திகேயன், 33 வயசு ஐயா. கார்த்திகேயன் 33 வயசா? ஆமாங்க ஐயா. இந்த வயசுலயே கடங்காரன் ஆயிட்டாரா? ஆமா ஐயா. ஏம்மா? ரொம்ப, அதாவது நாங்க லவ் மேரேஜ் ஐயா. சரி. லவ் மேரேஜ், எங்க மாமனாரே ஏத்துக்கல. நாங்க அம்மா வீட்டோட தான் இருக்கோம். சரி. இப்ப தனியா தான் இருக்கோம். இப்ப அம்மா வீட்டோட இருக்கலாமா? சரி அம்மா, ஒரு பொது நியதியை சொல்றேன். சொல்லுங்க ஐயா. இந்த மாதிரி காதல் திருமண பிள்ளைகள் அம்மா வீட்டுல, உங்க அம்மா வீட்டுல இருக்கிறது சரி கிடையாது. இல்ல, அம்மா வீட்டுல இன்னொரு வீடு இருக்கு, அத ஒத்திக்கு வரலாமா? அந்த மாதிரி தனியா இருக்கீங்க, வாடகை கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறோம் ஐயா. அப்ப இருங்க, பிரச்சனையே இல்லை. சரி. இது அதனால இல்லடா கண்ணு, அவரு முயற்சி எல்லாமே செய்யறதெல்லாம் நல்லா தான் பண்றாரு. கடைசியில தடுங்கல் ஆயிடுது, அவரால் அதை சமாளிக்க முடியல. சொல்றேன்டா கண்ணா. அதனால அவர் வெறுத்து போயிடுவாரு. ஆனா வெளியில எதையும் காட்டிக்காத டீக்கா ட்ரெஸ் பண்ணி அவரு நான் நல்ல ஒரு இதுவை காட்டுவாரு. ஆனா அது பிரச்சனையில இருக்குடா கண்ணு. இன்னும் 3 வருஷம் ஆகும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு. 37வது வயசு தான். இப்ப வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரா, தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரா? அதாவது இப்ப வேலையும் ஒரு நிரந்தரமே இல்லையா, எந்த வேலையை பார்க்கறோம்னு ஒரு மன குழப்பத்திலேயே இருக்காங்க. இல்ல, அவருக்கு வந்து முழுமையா வேலைக்கு போறதுக்கு ஆர்வம் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஆர்வம் இருக்கு ஐயா, வேலையும் நிரந்தரமா எதுவுமே அமைய மாட்டேங்குது. சரி சரி. நீ புக்கு வாங்கினியாடா கண்ணு? அதான் இல்லையா, இந்த இனிமேதான் வாங்கணும். சரி, ஒரு நிமிஷம் இரு, உனக்காக நான் பாக்குறேன் புத்தகத்துல என்ன வருதுன்னு. அத முதல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் உனக்கு நீ சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மாமனார் இருக்காரு, அவரோட அப்பா வீட்டுல, அதாவது வழியில, உங்க வழியில வந்து அவருக்கு வந்து சரியா இல்ல, சாபங்கள் இருக்கு. எதுல போனாலும் தடை தடுங்கள், விரயம், பணச்செலவுகள், நகை தங்காம எடுத்துன்னு போய் வைக்கிறது, டெய்லியும் வந்து ஒரு சந்தோஷமா இல்லாம பண்றதுதான் அதோட வேலை. அப்படித்தான் அவருக்கும் இருக்கும். நம்ம பார்க்கலாம்டா கண்ணு, இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஐயா பார்க்கறாரு, நீ கேட்டுக்கடா கண்ணு. உங்களுக்காக பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகத்தில் 279ஆம் பக்கம் வந்திருக்குமா? உங்க சார்பில் நான் தேர்ந்தெடுத்தேன், அதை வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் நினைத்ததில் ஏன் கோபமும் குழப்பமும் அவசரமும் படுகிறீர்கள்? இதனால் உங்கள் உடலும் கெடும், பிரச்சனைகளும் வரும்.
அமைதியாக இருந்து நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். நல்லது நடந்திட மந்திரம். மந்திரம் வந்து இடது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓம் ஆதித்யாய குரு குரு மங்களாய பிரியோ பதஞ்சலி அனுகிரக சுபசித்தி ரஸ்து. இதான் உங்களுக்கு வந்திருக்க பலன்மா. கண்ணா, சரிங்கய்யா. சரிங்கய்யா. நீயும் அவரும் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு போய் செய்யறது, இன்னொருத்தரை நம்பி கிடைச்ச வேலையை செய்யறது, வருமானத்தை கருதி நம்ம வேற என்ன பண்றது, கிடைச்ச வேலைக்கு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு வேலைக்கு போறது வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2, நிதானமா யோசிச்சு என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணி அதுக்கு அந்த வேலையை தேட சொல்லணும். நம்பர் 2. 3வது, வெளிநாடு போறதுக்கும் போலாமா வேணாமான்னு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி இருந்தா அந்த குழப்பத்துக்கு தெளிவான முடிவெடுத்து முடிவெடுங்க. நீங்க அவசரம் இல்லாம உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு எடுக்கிற முடிவு தான் நல்ல பலனை தரும் அப்படிங்கறது தான் புத்தகம் சொல்லுது. புரியுதா? சொல்றேன்டா கண்ணு, இதுல பித்ரு சாபம் கொஞ்சம் இருக்கு. டெய்லி உங்க கணவரை சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ண சொல்லு. கார்த்திகேயன் பேர் வேண்டாம், அந்த பேர் கண்டிப்பா மாத்தணும். கார்த்தின்னு கூப்பிட்டுருவாங்க, அதனால அந்த பேரை மாத்தணும். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லு. அவருக்கு என்ன நட்சத்திரம்? உத்திராட நட்சத்திரம். ஓகேம்மா, ஞானவாசன் இருக்கட்டும். ஞானவாசன். இதை வந்து எழுத சொல்லு. ஞானவாசன் இந்த பேர் அவரை 48 நாள் 48 முறை எழுத சொல்லி இதுலயே சேஞ்ச் வந்துடும்டா கண்ணு. நல்லா இரு. தீர்காயசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருடா கண்ணு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் கிடைச்சிருக்கையா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாடா கண்ணு, கண்டிப்பா. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஹலோ ஹலோ அழாதரா கண்ணா. என்ன என்ன சொல்லு கண்ணா. உங்ககிட்ட 4 மாசம் முன்னாடி ஜனவரி 4ஆம் தேதி பேசணும் சாமிஜி. சரி கேட்டேன். சரிம்மா, என்னடா கண்ணு? என் ஹஸ்பண்டுக்காக கேட்டேன். சரி. அவர் வந்து பஞ்சமிக்கு விளக்கு போட சொன்னீங்க. சரி. நீங்க சொன்னதுக்கும் பஞ்சமி அடுத்த நாளே வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. எனக்கு தேய்பிரை பஞ்சமி தான் கிடைச்சிச்சு. இன்னைக்கு பஞ்சமிடா கண்ணு. ஆமா சார். சொல்டா கண்ணு. நான் அந்த பஞ்சமிக்கு அவரை கூப்பிட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அவர் போட்டோவை வச்சு விளக்கேற்றினேன் சாமிஜி. அப்புறம் ஐயாவை பார்த்தேன், சின்ன ஐயாவை பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்றாருப்பா அப்படின்னு. நீங்க சிங் மந்திரம் சொல்லுங்கம்மா, அடுத்த மாசம் அவரே வரேன்னு சொல்லுவாரு அப்படின்னு. அந்த சிங் மந்திரம் சொன்னேன் சாமி, அடுத்த மாசம் அவரே நம்ம போலாம் அப்படின்னாரு. அவர் வந்து இப்போ 4வது, இப்போ வந்து இந்த மாசம் இன்னைக்கு 4வது பஞ்சமி சாமிஜி. உங்க புக்கு வாங்கி இருக்கிறேன், $15 வாங்கி நான் போட்டிருக்கேன். விக்ரம் ஐயா வாங்கி என் வீட்டுல மாட்டி இருக்கிறேன். படிக்க தெரியாது சாமி, இருந்தாலும் எழுப்பு குட்டினாச்சு படிக்கிறேன். வெரி குட்ரா, வெரி குட்ரா கண்ணு. என்ன என்ன சொல்ல என்ன கேட்க வரடா கண்ணு? என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. புரியலடா கண்ணு. என் பொண்ணுக்கு திவ்ய பாரதி சாமி உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்தா. சரி. அப்போ வந்து என் பையனுக்கு பார்க்கும்போது கன்சீவா இருந்துச்சு. பொண்ணுக்கு பேத்தி பிறந்திருக்க சாமி. ஒரு 1.5 வருஷம் ஆகி போயிட்டு. சரிம்மா. என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறா சாமி. சரி. அவன் உடம்பு வேற அப்பப்போ அவளுக்கு இந்த தலைவலின்னு குழந்தைய படிச்சுது சாமிஜி. சரி சரி. உங்களுக்கு இருந்ததா தலைவலி? எனக்கு இல்ல சாமி, என் மாமியாருக்கு இருந்துச்சு சாமிஜி. சரி, ஒன்றும் நம்ம அந்த போஜீஸ்வரர் லிங்கம் இருக்கு இல்லையா, ஆமா சாமி, அதை ஒன்று வாங்கி கொடுத்து இதே நிகழ்ச்சியில் ஒரு பாப்பாக்கு சொன்னப்பார், ஒரு விளக்கு வச்சுட்டு ஓம் நமசிவய கிம் அம் கிம் அம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து ஒரு பெரிய அகல் விளக்குல தீபம் ஏற்றி போஜீஸ்வரர் லிங்கத்தை வச்சு அந்த விளக்கு வெளிச்சத்துல பார்த்துக்கிட்டே இந்த நமசிவய கிம்மம்ன்ற மந்திரத்தை வேலை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்கம்மா. 48 நாள் கரெக்டா பண்ணிட்டா அந்த மாதவிடாய் தவிர்த்துன்னா அடுத்த 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிடண்டா கண்ணு. ஏன்னா இதெல்லாம் நான் உறுதியா சொல்லுவேன். வழிபாடு நம்பிக்கை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அறவரையா பண்ணா நான் அதுக்கு பொறுப்பு இருக்க முடியாது இல்லையா. நல்ல போன ஞாயிற்றுக்கிழமை வந்து
போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த இயந்திரம் வாங்கினேன் சாமி. அதுக்கு தட்டுலாம் வாங்கி வச்சுட்டேன். அந்த மந்திரம் மறந்துட்டேன் சாமி. இது வியாழக்கிழமை புதன்கிழமை பண்ண சொன்னீங்க. ஆமாடா கண்ணு, அதுலயே இருக்கு பாருமா, அதுலயே மந்திரம் இருக்கு பாருமா. மந்திரம் இருக்கு சாமிஜி, எந்த நேரம் வேணாலும் பண்ணலாங்களா? கண்ணு, உண்மையான மனமுவந்து நம்பிக்கையோட பண்றதுக்கு நேரம் காலம் இல்லை, இடம் பொருள் இல்லை, எங்க வேணாலும் பண்ணலாம். சாமிஜி இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. அவர் இடத்துல வேலைக்கு போறேன் சாமிஜி. அந்த குழந்தை 11 வயசு ஆகுது. அந்த குழந்தை நடக்குது சாமிஜி. சரிம்மா. அப்படியே நெஞ்சில நகர்ந்து வரும்போது பார்த்தா எனக்கு இதேமே எடுத்துட்டு வருது அப்படி இருந்துச்சு. சரிம்மா. அந்த குழந்தைக்கு தண்ணி ஊற்றி அந்த காலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தடவி தடவி அந்த சிம்பிள் மந்திரம் சொன்னேன் சாமிஜி. சரிம்மா. அந்த குழந்தைக்கு என்ன வெளியே கூட்டி போட்டு சாமிஜி. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்க. அதுலயும் உண்மைதான்டா கண்ணு, நான் பாராட்டுவேன். அவங்க வீட்டுல அவ்வளோ பிடிச்சு போச்சு சாமி என்ன. ஐயோ, இந்த சிங் மந்திரம் அதுக்கு இந்த நான் சொல்றேனே இப்போ நமசிவைய கிம்மம், இது போஜீஸ்வர லிங்கத்தோட பண்ணும்போது என்ன சாதனை பண்ணும் தெரியுமா? எவ்வளோ பேர் நான் கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு நீ கவலைப்படாது, இதே மாதிரி நிறைய செய்டா கண்ணு, உனக்கு எல்லாமே சித்தி ஆகட்டும், நல்லதை பண்ணி நல்லாடுறா கண்ணு. கண்டிப்பா சாமி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நிச்சயமாடா கண்ணு, நல்லா இருமா, தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா குறையெல்லாம் இல்லாம நல்லா இருறா கண்ணு. ரொம்ப நன்றி சாமி. உங்க கணவருக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிருப்பா. இல்ல சாமி, அவரு 5 மாசம் திருத்தம் திருப்பத்தை தரும், அது யோகமான திருப்பமாக இருக்கும் நான் சொன்னேன்னு சொல்லிடுமா. ஐயோ ரொம்ப சந்தோஷம். நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. வாமா இன்னைக்கு போய் தீபம் போடுங்க, நாளைக்கு குரு பூஜை இருக்கு சொல்லியிருக்கேன்ல, முடிஞ்சா அவரை பங்கு கொள்ள சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நல்லதுரா கண்ணு. ஆமா போட்டிருக்காங்கம்மா. ஆமாம்மா, நல்லதுரா கண்ணு. ஹலோ வணக்கம்டா கண்ணு, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. சரஸ்வதி. யாருக்கு அங்க கேட்ட போடா கண்ணா? அப்பா நான் இருக்கிற வீடு எப்படின்னு கேட்கணும்ப்பா. புரியலடா கண்ணா. நான் விக்ரமாயா மாத்திருக்கேங்கப்பா. சரிப்பா. அந்த வீடு கொஞ்சம் தெரிஞ்சாலுமா தெரியுது, உங்ககிட்ட கேட்கலான்னு கேட்கறேன்ப்பா. சரி, என்ன தெரியுதுடா கண்ணு? அப்பா நான் இருக்கிறது கிழக்கு வாசல் வீடுப்பா. சரி, நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 பாத்ரூம் டாய்லெட் இருக்குதுங்கப்பா. தென்கிழக்குலையா? ஆமாங்கப்பா. சரி, அது இருக்கக்கூடாதுடா கண்ணு. இருக்கக்கூடாதுப்பா. நான் விக்ரமாயா மாத்திருக்கேன். விக்ரமாயா மாட்டுனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லடா கண்ணு, அதுக்கு வாஸ்து பெட்டகம்னு இருக்கும், அது வாங்கி மாட்டணும். சரிங்கப்பா சரிங்கப்பா. விக்ரமாயா அதை தடுக்காது, விக்ரமாயா கெட்டதுகளை தான் தடுக்கும். சரிங்கப்பா. சொல்லுடா கண்ணு. வெத்தலையாயத்துக்கு வந்திருக்கேங்கப்பா. தொடர்ந்து வா, நல்லதாச்சு அது. அட்டிய பாத்திரம் வாங்கியிருக்கேன்ப்பா. வெரி குட். எப்படி இருக்கடா கண்ணு? எப்படி இருக்க? நல்லா இருக்குங்கப்பா. அவ்வளவுதான்டா கண்ணு. அதுதான் நீ இழுக்கும் போதே எனக்கு கடைசியா என்ன சொல்ல போறா அப்படின்னு தோணுது, அதனால நானா கேட்டேன்டா கண்ணு. சொல்லுடா கண்ணு. அப்புறம் நம்ம மகாலட்சுமி வாங்கியிருக்கேன்ப்பா, பஸ்மத் மகாலட்சுமி. ஆமா, வஸ்மத் வஜ்ரலட்சுமி அது வாங்கியிருக்கேன்ப்பா. அப்புறம் நீங்க அந்த விபூதி எல்லாமே வாங்கியிருக்கேன்ப்பா. விபூதி எல்லாம் வந்து நல்லா பயன்படுத்தணும்டா. இப்போ அதுக்கேற்றது, அதுக்கு தான் சாம்பிராணிலேயே ஒரு புதிய விஷயங்களை சொல்லியிருக்கேன், வரப்போகுது அது கூடிய சீக்கிரம். கண்ணெதிர்க்கே மூலிகை பொடியை கலந்து அப்படியே செய்து கொடுக்க சொல்லியிருக்கேன், அது வரப்போகுது, பார்க்கலாம். அப்பா இந்த வெத்தலை வேடத்துக்கு வரணும்னு வேண்டிப்பா, எங்க வீட்டுக்காரர் இருக்க மாட்டேங்கிறாருப்பா. தண்ணி அவ்வளவு போல. அப்படியா? எப்படியாவது ஒரு பிரச்சனை இல்லாம மியூசிக் மாட்டேன்னு சொல்லி போன டைம் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் தடங்கள் இல்லாம வந்துட்டேன். அவரோட சேர்ந்து நீயும் வருவ, கவலையை விடு, இனி அதான் நடக்கும். அவர் வருவாரு, நான் சொல்றேன்டா கண்ணு. அப்படியே பிடிச்சுக்க, நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு தோணாம நான் சொல்ல போறது இல்ல. உள்ளத்தில் பக்தி இருக்கிறவங்க அதிகமா வெளியில வேஷம் போட மாட்டாங்க. அந்த அந்த கேட்டகரி உங்க வீட்டுக்காரர், கவலைப்படாத, வருவார். நல்ல மனுஷன்.
அப்படின்னாலும் போன வாரம் சனிக்கிழமை ஒரே பிரச்சனை. இப்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்ப நம்ம கிட்ட எதுக்கு நம்ம சாப்பிடணும், எதுக்கு நம்ம ஆடையெல்லாம் உடுத்தணும், எதுக்கு நம்ம வெளியில போகணும்? நானும் அதெல்லாம் வந்து கேட்டுட்டேன். நீ இதெல்லாம் கேட்காத, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இதை கேட்கறதுனால அவருக்கு பிடிக்காது, புரியுதா? நான் டெய்லி உன்னை பார்த்துட்டு தானே கோயிலுக்கே போறேன்னு சொல்லு. இந்த வார்த்தை மட்டும் சொல்லு. சரஸ்வதியம்மா, சரிங்கப்பா. சரஸ்வதியம்மா, இருங்க, ஐயா ஐயா ஏதோ சொல்றாரு, கேடுறா கண்ணு. ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். சுவாமிகள் சொல்றபடி நீங்க அவரை அணுகுனீங்கன்னா சரஸ்வதி அம்மா கணவரோட ஆசிரமத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். சரிங்கப்பா. கண்ணா, நான் சொன்ன மாதிரி சொல்லு. முதல்ல உன்னை பார்த்துட்டு தானே நான் கோயிலுக்கே போறேன்னு சொல்லு. சரிங்க ஐயா. புரியுதா? அடுத்து சரஸ்வதி பேர் வேணாம், சரிங்க. அதை கொஞ்சம் மாத்தி. அது இருந்தாலே இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வரும். சரிங்க. சரியா? என்ன நட்சத்திரம் உனக்கு? அப்பா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கப்பா. பிறந்தது வேணா வெள்ளிக்கிழமை, ராசி நட்சத்திரம் எதுவும் தெரியாதுங்கப்பா. அவருக்கும் தெரியாதுங்கப்பா. தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காத, பாக்யஸ்ரீன்னு வச்சுக்கோ. பாக்யஸ்ரீ. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டே போகாத, சமய குழப்பி விட்டுருவாங்க. சரிங்க. நல்லா இருடா கண்ணு, நல்லதுடா கண்ணு, சரிங்கப்பா. நல்லதுடா நல்லதுடா. வீடு மாத்திரக்கு ஒரு நல்ல நாளைக்கு வா, நாளைக்கு வந்து குரு பூஜை இருக்குல்ல, பிரார்த்தனை பண்ணு, நடக்கும். இவர்கிட்ட இருந்து எப்படிங்கப்பா நாங்க வர்றது தெரியும். நாளைக்கு காலைல எழுந்து உன்னை பார்த்துட்டு தானே கோயிலுக்கு போறேன்னு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுன்னு நான் சொன்னேன்ல. பாரு, நீ அதே சோகமா சொன்ன, நான் சொல்றேன் நடக்கண்ணே, நீ அப்புறம் நான் எங்கடா என்னடா கண்ணா இதெல்லாம் தைரியமா சொல்றா கண்ணு. எவ்வளவு சிம்பிளா மந்திரத்தை சொல்லி தரேன்னா நீ. ரொம்ப நன்றி, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருற கண்ணு, நாளை பார்க்கலாம். ஓகே. ஹலோ 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 அப்பா, வணக்கம் அப்பா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அப்பா குரோம்பேட்ல இருந்து பேசுறேன்பா. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? எனக்காக தான் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. சரி. குழந்தை பாக்கியத்துக்கு தான்ப்பா கேட்கணும். மருத்துவம்லாம் பார்த்தீங்களா? ஆமாப்பா, எல்லாம் பார்த்துட்டோம். என்ன சொன்னாங்க? அது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் சொல்றாங்க. அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? எல்லாம் பண்ணோம்பா. 12 வருஷமாவும் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி. இதனால நிறைய உடம்பு ப்ராப்ளம் தான் வந்தது. அது எவ்வளோ கஷ்டம் பண்ணி பார்த்தாச்சுப்பா. இப்போ எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இப்போ எங்களால் எதுவும் பண்ண முடியல. சரி சரி. கண்ணா, நீங்க வந்து குண்டா இருப்பியா? இல்லப்பா, 2 பேருமே ஒல்லியா தான் இருப்போம். எவ்வளோ வெயிட் இருக்கிறீங்க, எவ்வளோ ஹைட் இருக்கிறீங்க? அப்பா நான் வந்து 5.2 இருப்பேன். ஹைட் வெயிட் சரி. வந்து இப்போ இருக்கிற வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தான்பா. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? இல்லை முதல்ல இருந்தே இங்கே தான் இருக்கீங்களா? இல்லப்பா, எல்லாம் ஒண்ணா இருந்தோம். இப்ப தனியா பக்கத்துல தான் வந்திருக்கோம் வீடு கட்டி. நான் வீடு கட்டி வந்து 10 வருஷம் ஆகுதுப்பா. அந்த வீடு கட்டுறீங்க இல்லையா, ஆ அதுல இப்போ வந்து தென்மேற்கு திசைனா தெரியுமா, குபேர மூலைனா தெரியுமா உனக்கு? தெரியும்பா. அந்த குபேர மூலை பெட்ரூம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி என்ன கட்டி வச்சிருக்கீங்க? தென்மேற்கு மூலையில கேக்குறீங்களா? ஆமா, குபேர மூலைன்னு சொல்லுவாங்களா அங்க. அங்க வந்து எங்களுக்கு படிக்கட்டு போகுதுப்பா, தெற்கு. படிக்கட்டு பக்கத்துல என்ன இருக்கு? படிக்கட்டு பக்கத்துல எல்லாம் கீழே வந்து காலியா விட்டுருக்காங்க. மேல வந்து டேங்க் வச்சிருக்காங்கப்பா. கீழே என்ன காலியில என்னன்னா பிளைனா இருக்கா? இல்ல, காலியில வந்து சாமானுங்க போட்டு வச்சிருக்காங்க. அதை எடுத்துரு முதல்ல. அதே மாதிரி அந்த அந்த கட்டசவுறு மாதிரி படிக்கட்டுக்கு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்கீங்கல்ல? ஆமாப்பா. அந்த காம்பவுண்ட் வந்து கோஸா இருக்கா, கொஞ்சம் குறுகி வந்திருக்கா? ஆமாப்பா, எங்க வீடே கொஞ்சம் இல்ல அது அதுதான், அந்த கோஸ் இருக்கு. கொஞ்சம் அந்த வீடு கொஞ்சம் தப்பா இருக்குடா கண்ணு. அதாவது ஏன் அதை குறிப்பிட்டு எடுக்கிறேன்னா, கருத்தரிக்கிறதுக்கு விடாம பண்ணுது. முதல்ல தாம்பத்திய ஈடுபாடுல சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும். அதுல வந்து அதுவே சரியில்லாத பொழுது எப்படி குழந்தை நிற்கும்? அந்த புத்தியை 2 பேருக்கு கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, அது என்ன பண்ணாலும் கருத்தரிக்க விடாது. இந்த 2 பிரச்சனையுமே பெருசா இருக்குடா கண்ணு. இதை மருத்துவர்கிட்ட சொன்ன நம்ம வந்து தாம்பத்தியத்துல ஈடுபாடே இல்லாத, முழுமையா இல்லாத குழந்தை நிக்கலைன்னா எப்படிடா கண்ணு அது? கரெக்டா சொன்னீங்க. சொல்லுடா கண்ணு. இதுக்கு போய் எதுக்கு காசை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க பண்ற தப்புக்கு உங்க காசை ஒழிச்சிட்டு இப்ப காசு இல்லைன்றீங்களே, எந்த விதத்துல நியாயம்டா கண்ணா இது? ஏன் ஒருவரை ஏமாத்திக்கிறீங்கடா கண்ணா?
முதல்ல அதை கரெக்ட் பண்ணிடா கண்ணு. நீ அதை நம்ம இங்கே நம்ம தொலைக்காட்சியில் பேச முடியாது இல்லையா, நேர் அலைவரிசையில் பேச முடியாது. ஆமாப்பா. நீ நேரம் வந்து என்னை பாடுறா கண்ணு. எப்ப வரணும்னு சொல்லுங்க. கீழே தொடர்பு கொண்டு கேட்டா சொல்லுவாங்கடா கண்ணு. கண்டிப்பா உனக்கு குழந்தை இருக்கு, வீடை சரி பண்ண நின்னுடும் சொல்றா கண்ணு. நவராத்திரிக்கு கூட வந்திருக்கேன்பா. கண்ணு நீ எங்க வந்தாலும் கடவுள் தான் என்ன செய்ய முடியும். நீங்க 2 பேரும் ஈடுபடுறதே சரியில்லையே. கடவுள் என்ன பண்ண முடியும், மருத்துவர் என்ன பண்ண முடியும், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிப்பா. நீ வந்து பாடுறா கண்ணு, அது சரியாயிடும். உனக்கு குழந்தை இருக்குடா தீர்க்கமா. ரொம்ப நன்றி. அது இருக்கிறது உறுதி, நீ கவலைப்படாத. ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட பேசணும் எவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணி இன்னைக்கு அம்மா கொடுத்தாங்கப்பா நம்பர் பேச சொல்லி. இந்த வெற்றி தான் உனக்கு கர்ப்பம்மா, புரியுதா? சரிப்பா. கவலையே படாத, அது கண்டிப்பா குழந்தை நிற்கும். சரிப்பா. சங்கநிதி பதுமநிதி இப்ப சொன்னாங்கல்ல, ஆமாப்பா. அதை ஒண்ணு வாங்கி மாட்டு, முதல்ல மாட்டிட்டு பெட்ரூம்ல விளக்கேத்து. நான் சொல்ற மாதிரி அடுக்கு செவ்வலரி பூ எங்க இருக்கு பார், அடுக்கு செவ்வலரி பூவை ஒன்று எடுத்துக்கோ. அந்த சங்கநிதி பதுமநிதியை மாட்டிடு. நான் கிழக்க பார்த்து மாட்டு, தெற்க தவிர எந்த பக்கம் ஒன்னாலும் மாட்டலாம். அதுக்கு கீழே ஒரு விளக்கு வந்து கொஞ்சம் அகல் விளக்கு பெருசா எடுத்து அகல் விளக்கு நெய் ஊற்றி அந்த பூ அது உள்ள போட்டுட்டு தீபம் ஏத்து. இதுவே உனக்கு நான் சொன்ன விஷயத்தை சரிப்படுத்தும். முதல்ல நீ வர்றதுக்கு முன்னாடி இதை செய்துடுறா கண்ணா. சங்கநிதி பதுமநிதி இது வந்துரும்டா கண்ணு. இப்போ போனோடனே ஈவினிங் இல்லை நாளை காலைல வந்துடும் இந்த நிகழ்ச்சி. போட்டு கேட்டுக்கடா யூடியூப்ல. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. நிச்சயமா அதுக்கான கேள்வி இருக்கு, அதுக்கான பதிலும் கிடைக்கும். கவலையே படாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கா கண்ணு, நல்லா இருக்கா கண்ணு, நல்லா இருக்கா கண்ணு. ரொம்ப நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சாமி. ஐயா ஆமா ஐயா, ரொம்ப நல்ல ஆலோசனை. அது போக வீடியோ காட்சி பார்க்குற மாதிரி தென்மேற்குல பின்னாடி இருக்க அந்த குரோசா இருக்கக்கூடிய இடத்துல காலி இடத்துல என்ன போட்டு வச்சுருக்கீங்க, சாமான்கள் போட்டு வச்சுருக்கோம், அந்த சாமான் பொருட்களை முதல்ல தூக்குங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு பாருங்க. நேரம் போனாலே கண்டுபிடிக்க. பழைய பாத்திரங்கள் ஐயா, அது அவங்க போட்டு வச்சிருக்கிறது கசடுகள். இல்லை அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நீங்கள் வீடியோ மாதிரி பார்த்து சொல்றீங்கிறது என்னுடைய வியப்பு. ஐயா அது பெரிய ரகசியம் ஐயா. அது என்னன்னா அது கருத்தடிக்கிற இடம் ஐயா. அங்கே கூர்மை கெட்டு போயிடுச்சுன்னா அங்கே தாம்பத்தியம் சரி இருக்காது ஐயா. அதை தான் நான் சொன்னதே காரணம். ஏன்னா இதெல்லாம் பெருசாக பேச வேண்டிய விஷயம் ஐயா. காலப்போக்கில் ஒரு புக்காகவே கொடுத்துட்றேன் ஐயா. அது மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று
பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்மசங்கம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா ஒரு பக்தர் பார்த்துருவோம். பேசுறோம். ஹலோ, ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்டா கண்ணு, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தாம்பரம் சிட்லப்பாக்கத்துல இருந்து பேசுறோம் ஐயா. சொல்லுடா கண்ணு, யாருக்கா கேட்க போறீங்க? என் குழந்தைக்காக கேட்க போறேன். குழந்தையோட பேரும் வயது என்னடா கண்ணா? பேர் வந்து கா இஷாந்த் குமார். என்னம்மா? நிஷாந்த் கா குமார். இஷாந்த் குமார். நிஷாந்த் குமார். இஷாந்த் குமார். சரி சரி. வயது வந்து 2007 ஆகஸ்ட் 22 ஐயா. ஒரு மார்க்கா போட்டுக்கலாம். 17 வயசு. சொல்லுமா. இப்போ 12th முடிச்சுட்டு பிகாம் ஜெனரல் அப்ளை பண்ணிருக்கோம். சரி. காலேஜ்ல சேர்த்துட்டோம். எதிர்காலம் எப்படி இருக்குங்க ஐயா? கண்ணா, பொய்ய சொல்லவா உண்மை சொல்லவா? சொல்லுங்க ஐயா. நீ மொட்டையா இப்படி கொட்டு பேரை சொல்லிட்டு எதிர்காலம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு ராஜா கையில வந்து பறவையை பிடிச்ச கதை, அது ஒரு பெரிய கதை. அம்மா நல்லா இருக்கட்டும், அது என்னோட ஆசீர்வாதம். நல்லா இருப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவரோட நட்சத்திரம் என்ன? விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ஐயா. அப்போ அவருக்கு சுக்கிர தசை. கவலைப்படாதீங்க, நல்லா படிப்பாரு. லவ் பண்ணாத பாத்துக்குங்க, வேற ஒன்றும் வேணாம். சரிங்க சரி. ஆமா ஆமா. சரியா? நல்லதுடா கண்ணு. ரொம்ப நன்றி ஐயா. நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா ஒரு ஆலோசனையை சேர்த்தே சொல்லி விட்டீங்க. இல்லை, அது சுக்கிர திசை ஐயா. அது அந்த வேலையை காட்டும். ஆமாம், அந்த வேலையை காட்டும். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் நாம். அப்படியே இல்லைனாலும் நடக்கும் ஐயா. காலம் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. கிரகங்களை விட இப்போ இளைஞர்கள் வலிமையாக இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன் ஐயா. ஐயா கேள்வியை இப்போ ஒரு சகோதரி குழந்தையின்மையை பற்றி சொன்னாங்க இல்லையா? ஆமாம் ஐயா. அது தொடர்பாக ஒரு கேள்வி உங்ககிட்ட ஐயா, கேட்கணும். நீங்கள் பயங்கரமாக வந்து தயாராகிட்டீங்க ஐயா. நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சுட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க ஐயா. குழந்தைகள் பிறக்காமல் வேதனைப்படுகின்ற கணவனும் மனைவியும் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். இது ஏன்? மருத்துவ சோதனைகள் செய்தும் உடலில் எந்த குறைகளும் இல்லாமலும் குழந்தை நிற்காமல் வேதனைப்படுகின்ற தம்பதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதை மாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா? இவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் கேள்வி சொன்னேன். ரொம்ப ஐயா என்ன பார்த்தீங்கன்னா, இது பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக ஐயா, இதை முன்னாடி கேட்டு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கணும் ஐயா. சரி. எப்படி இன்னும் ஒரு நிமிஷத்தில் வட்டம் போடுவாங்க ஐயா. ஓ சரி. அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை ஐயா. இது முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒன்று. அடுத்து, இன்றைய கால சூழலில் இது அதிகரிச்சிருச்சு ஐயா. குழந்தையின்மை ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ அதிகரித்துருச்சு. நல்லா சிந்திச்சு பார்க்கணும் பெரியவங்கள்லாம். ஐயா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலடுன்றதே இல்லை ஐயா. 12, 5, 10 அந்த மாதிரி பெற்றாங்க. இப்போ 1 பெற்று இருக்கதே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது என்ன தான் நடக்குது? எதனால் ஏற்படுது? நவீனமயமாக்கப்படுவதனாலா, இல்லை மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, இல்லை இயற்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா, இல்லை மனிதனுடைய அன்றாட செயலில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு ஐயா. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய பதில் இருக்குது. என்னென்னா, இயலாமை என்பது இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மருத்துவரெல்லாம் பார்த்துட்டோம், மருந்தெல்லாம் சாப்பிட்டோம், நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போய் வழிபட்டோம், ஆனாலும் எங்களுக்கு பலன் இல்லை, குழந்தை இல்லை 10 வருஷமாக. தாம்பத்தியமே இல்லைன்னும் பொழுது எப்படியா குழந்தை நடக்கும்னு நான் கேட்டேன். ஆமாம்.
இப்போ நம்ம அந்த மாதிரி இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் இருக்கு ஐயா. ஆனால் அதை விரிவாக நம்ம சொல்ல தான் புரியும். ஏன்னா நீங்கள் கடைசியில் என்ன சொல்லிட்டீங்கன்னா தீர்வு கேட்டிருக்கீங்க. அந்த தீர்வு சொல்கிறதுனால முதல்ல நம்ம அலசி ஆய்ந்து ஒரு ஆலோசனைக்கு உட்பட்டு தீர்வு எடுத்தாதான் முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஏற்படுகின்ற அன்றாட செயலில் நிறைய தவறு இருக்குது. அந்த தவறை நாம் திருத்திக்கணும். அப்படி திருத்தின பிறகுத்தான் அதுக்குள்ளே தீர்வுக்கு நம்ம போக முடியும் ஐயா. இன்று பஞ்சமி வரக்கூடியவங்கள்லாம் வந்து பயனடைங்க, தீபம் போட்டு பயனடைங்க. நாளை நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி, செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் மறந்துடாதீங்க. நாளைக்கு குரு பூஜை, குரு பெயர்ச்சி என்ற குரு பூஜை, அது மிக ஆத்மார்த்தமாக நான் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு. வந்து பயனும் பலனும் அடையணும். வட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். நன்றி. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்த